அனைவருக்கும் வணக்கம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வணங்கானுடைய ஆடியோ ரிலீஸும் இயக்குனர் பாலா அவர்களுடைய 25வது ஆண்டு விழாவும் இங்கு கொண்டாட இருக்கிறோம். தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல படைப்பை பாலா அவர்கள் வணங்கான் மூலமாக தமிழகத்திற்கு ஒரு நல்ல கதை அமைப்பு கொண்ட ஒரு நல்ல படம் தருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அனைவரும் தொலைக்காட்சி நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் மக்களும் இதற்கு ஆதரவு தர வேண்டும் வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் வெற்றி பேசுகிறேன். இவ்வளோ பெரிய விழாவுக்கு என்னை இன்வைட் பண்ண பிஹவுஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமத் சாருக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாலா சாரோட 25 வருஷம் தமிழ் சினிமா பயணம். ஸோ இந்த பயணம் இன்னும் நிறைய வருஷங்கள் தொடரணும். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்கணும். அவரோட படத்தில் நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு வணங்கான். தேங்க்யூ. நான் பாலா சாரோட 25 years in cinema celebrate பண்ண வந்திருக்கோம் இங்கே. And along with Vananganan audio launch. So ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. This is going to be another masterpiece and milestone films of Bala sir. And yes, இங்கே celebrate பண்ண வந்திருக்கோம் and we should obviously give him the celebration he deserves, not only as a director but as a master storyteller and a legendary writer as well. Thank you so much. Thank you. And all the best to Vanangan team. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் இயக்குனர் பாலா அவர்கள் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு நான் கம்பேரபிள் டைரக்டர், ஹேவிங் வேர்ட் டச், சென்ஸ் ஆஃப் சினிமா. ஒரு கொரியன், ஒரு அமெரிக்கன், பல வெளிநாட்டு படங்கள் கூட போட்டி போடுகிற அளவுக்கு ஒரு, அதாவது இந்த ஜாதி மதம் இனம் நாடு இதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மக்களுடைய வாழ்வியலை சரியாக படம் பிடித்த ஒரு இயக்குனராக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிதாமகனாக இருக்கட்டும், அந்த விக்ரம், அப்புறம் அந்த சூர்யா, அவங்களாம் அவன் நடிக்கிறாங்கன்னே அதில் சொல்ல முடியாது. சூர்யாலாம் இந்த லைலா அவங்க கூட வர்ற காட்சிகள் எல்லாம் எப்போது அந்த பாடல் காட்சியெலாம் வந்தால் அது மறக்க முடியாது. அது அப்படிப்பட்ட அழியாத ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் பண்ணியிருக்கார். நான் கடவுளாக இருக்கட்டும், நான் கடவுள் ஒரு உண்மத்தம் பிடித்த ஒரு கதாநாயகன் ஆர்யாவை ஒரு வித்தியாசமாக காமிச்சிருப்பார். சேது லாங் பேக் ரொம்ப நாள் முன்னாடி நான் ரெட் இண்டியன்ஸ் ஏதோ ஒரு மலையாள படம் நடிச்சிட்டு இருந்தேன் வயநாட்டில். அப்போது வந்தார். ரொம்ப சேது அந்த விக்ரமன் உடம்பெல்லாம் உள்ளே ஒட்டி அப்படியே முட்டை அடித்து நான் பதறி போயிட்டேன், என்னாச்சு அப்படின்னு. அப்புறம் தான் சொன்னார், இந்த பாலா படம் ஒன்று சேது ஒன்று நடிக்கிறேன் அப்படின்னு. அது எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அவர் இன்னும் நிறைய போக வேண்டியிருக்கு, அவர் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு சிறந்த ஒரு இயக்குனர்னு சொல்ல முடியாது. அதாவது அந்த வட்டத்துக்குள்ளேயெல்லாம் அவர் அடைக்க முடியாது. அவர் ஹாலிவுட்டெல்லாம் மிஞ்சுற அளவுக்கான படங்கள் இனிமேல் எடுப்பார்னு நம்பிக்கை இருக்குது. இந்த வணங்கானுக்கு வணங்கானின் வாழ்த்துக்கள், வெற்றி பெற்ற வாழ்த்துக்கள். நன்றி. சினிமாவில் நான் சினிமாவுக்கு வரத்துக்கு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் பாலா சார். அவருடைய 25வது வருட ஃபங்க்ஷன்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவருக்கு நான் நிறைய படங்கள் மியூசிக்கும் பண்ணியிருக்கேன், அவரோட டைரக்ஷனில் நடிச்சிருக்கேன். எனக்கு இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆக்டிங் பண்ணும்போது அவர் பெரிய குரு தான் எனக்கு.
மியூசிக்காக நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. ஸோ ரொம்ப சந்தோஷம். பாலா சாருடைய வணங்கான் படம் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன், சாங்ஸ் நான் பண்ணியிருக்கேன், பேக்ரவுண்ட் சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் பாலா சார் கூட இந்த படம் வேலை செஞ்சது. அண்ட் அவருடைய ஜேர்னிக்கு இந்த 25th ஃபங்க்ஷனில் நான் வர்றது ரொம்ப சந்தோஷம். வணக்கம். ரொம்ப ஒரு முக்கியமான நாள், வணங்கான் ஆடியோ ஃபங்க்ஷன். அதில் ஒரு சிறு கேரக்டர் நடிச்சிருக்கேன். அதோட முக்கியம் வந்து இன்றைக்கி பாலாவினுடைய 25 ஆண்டுகளுடைய ஒரு கலை பயணத்தை பற்றி நம்ம எல்லோரும் பாராட்டுறதுக்காக வந்திருக்கோம். ஐம் வெரி ப்ரவுடு. நான் கொஞ்சம் லேட்டு, நான் வேலை செஞ்சுக்கிட்டே நான் ஓடிடுறேன். பாலா என்னுடைய உடன்பிறவா சகோதரர். அவர் படங்களை பார்த்து நான் அவ்வளோ இன்ஸ்பயராக இருக்கேன். எனக்கு எப்பொழுதுமே ஆதர்சமான ஒரு படமாக நான் வந்து சேதுவை பார்க்குறேன். நான் ஒவ்வொரு திரைக்கதை எழுதும் போதும் சேதுவை நான் ஒன்லைன் எழுதி வச்சு அதை கம்பேர் பண்ணி தான் என்னுடைய எல்லா படங்களும் கிட்டத்தட்ட வந்து என்னுடைய முதல் 4 படங்கள் அப்படி தான் நான் பண்ணேன். நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் அவரை போய் பார்த்து அவர் வாழ்த்துல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. First, hi to everyone and congratulations to Bala. பாலா சார் வந்து 25 வருஷம் ஆகுது அப்படின்னா, நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பாலா இப்போவும் அதே மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் தென் he started his career with me in Sedu, so I'm so happy. His movie will be the biggest hit, definitely. He's coming back. So நீங்கள்லாம் வந்து you have to give him a support. Definitely he is going to rock again. Thank you guys. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வணங்கான் ஆடியோ ஃபங்க்ஷன், அது இல்லாமல் எங்கள் டைரக்டருக்கு 25வது வருஷம் இந்த கலை பயணம், அதுக்காக நான் வந்திருக்கேன். ஒரு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. பாலா சாரோட 25 ஆண்டுகள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பாலா சாரை பார்த்து சினிமாவுக்கு வந்த நாட்களில் நானும் இருக்கேன். அவரோட 25வது ஆண்டு விழாவிலையும் இந்த வணங்கான் ஆடியோ லான்ச்லேயும் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக பாலா சார் தொடர்ந்து நல்ல படங்கள் எடுப்பார், வெற்றி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிகழ்ச்சி கலந்து. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பாலா சாரோட 25 இயர்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா பாலா சார் எத்தனையோ நல்ல நல்ல படங்கள், மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சியான் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, சூர்யா சாருக்கு ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே, ஆர்யாவுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு நல்ல நல்ல படங்கள் வந்து கொடுத்தது வந்து பாலா சார். அதே மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. தாரை தப்பட்டையில் வந்து நான் வந்து ஒரு நடனம் ஆடியிருப்பேன் ஒரு சாங்குக்கு. அது ஒரு நல்ல ரீச்சாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவன் ஈவெண்ட்டில் ஒரு சின்ன சாங் பிட் வந்து நான் வந்து கோரியோகிராஃப் பண்ணி கொடுத்தேன். அவரோட ஒர்க் பண்ணுறதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கூல். ஏன்னா பாலு மகேந்திரா சாரோட ஸ்கூல்லேருந்து வந்ததுனால அவரோட ஒர்க்கிங் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் பர்ஃபெக்ஷனிஸ்ட். அது ஒவ்வொரு விஷயங்களும், ஒரு கண் அசைவு கூட எப்படி இருக்குன்றது வந்து அவ்வளோ நீட்டாக சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ அந்த வகையில் அவரோட ஒர்க் பண்ணதில் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வணங்கானில் வந்து அருண் விஜய் சார், நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து அவரோட வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு. இன்றைக்கி வந்து அவரோட சிஸ்டர் மாதிரினே வச்சுக்கோங்க. அவர் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வந்து இன்றைக்கி வந்து, ஏன்னா நான் வந்து டான்ஸ் கிளாஸ்லேருந்து அவரை பார்த்துட்ருக்கேன். நான் எங்கள் அக்கா எல்லாருமே தெரியும், எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். ஸோ அதனால் அவர் இந்த பாலா சாரோட காம்பினேஷனில் நடிக்கிறதுல கண்டிப்பாக 2 பேருமே, அருண் விஜய் சார் வந்து பயங்கரம் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் வெரி டேலண்டட். ஸோ டெஃபினட்டாக அவருக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. ஹாய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க வந்ததில். ஏன்னா பாலா சார் தான் ஃபஸ்ட்டு என்னை சில்வர் ஸ்க்ரீனில் வந்து லான்ச் பண்ணி என் கேமரா வந்து ஷூட் பண்ணது அவர் தான். அவரோட படத்தில் தான் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். வர்மாவில் தான் நான் ஃபஸ்ட்டு நடிச்சிருந்தேன். ஸோ தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அவரோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தி இன்வைட். யா, வெரி எக்ஸைட்டட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.